தலைவர் எத்தனை தடவை சொல்றாரு, ஓரமா நின்றுட்டே இருந்தா என்னங்க? எல்லாம் அமருங்க, வந்து சேர்ல எல்லாரும் உட்காருங்க. அது மட்டுமல்ல, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு காவல்துறையை ஒருபோதும் தவறு சொல்லக்கூடாது. ஏன்னா யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரே வீதியில 10 விநாயகர், 20 விநாயகர், 30 விநாயகர். அதுக்கு அடி கணக்கு இல்ல. 10 அடி தான் வைக்கணும், 5 அடி தான் வைக்கணும், 2 அடி தான் வைக்கணுங்கிறது இல்ல. அங்க விநாயகர் ஊரா விண்ணை முட்டுகின்ற வகையில் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒண்ணு இருக்கு. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எத்தனையோ கம்பெனியிலிருந்து சாய கழிவுகள் ஆற்றிலே கலக்கிறது, குளத்துல கலக்குது. அது எதுவுமே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போய் பார்க்கல. எங்க உலக சூப்பர் ஸ்டார் விநாயகர் பெருமான் ஆற்றிலே கலந்தால் மாசு எடுப்பாருங்கிறான். ஏண்டா என்னடா உலகத்துல குறை? எங்கு விநாயகர் எங்களுடைய ஆற்றிலே குறைந்தா 6 மாசம் ஆயிருமா? எத்தனை சாயக்கழிவு தண்ணிகள் ஆற்றிலே கலக்கிறது. அதை ஏன் நீ கேட்கல? அவங்கள்ட்ட கையூட்டு வாங்கிட்டு நீ என்னென்ன பண்ற, மாசு கட்டுப்பாட்டு வரி என்ன செய்யுதுன்னு எல்லாமே தெரியும். நாங்க ஏதோ 4 நாளைக்கு விநாயகர் வச்சு 3 நாளைக்கு வச்சு பொண்டாட்டி தாலியை வெட்டி தங்கச்சி நகையை வச்சு அடமானத்துக்கு வச்சு விநாயகர் வச்சா இந்த விநாயகர் 10 அடிக்கு மேல இருக்கக்கூடாது, 5 அடிக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. என்னங்க விநாயகர் 10 அடியில இருந்தா என்ன ஆயிடுறாரு? அதுல இதுல செய்யணும், அதுல செய்யணும், களிமண்ணில் தான் செய்யணும், பிளாசா பாறையில செய்யக்கூடாது. விநாயகர் கரையிறாரா கரையிலையா? என்ன ஒரு அக்குறம் பாருங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த திருப்பூர் மண்ணில எத்தனை சாய கழிவு நீர் ஆத்துல கலக்குது, அதையெல்லாம் கேட்கல. தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை தான். அது யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, நீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுங்க, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுங்க, மிலாடி நபிக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஆனா எங்களோட உறவாடி கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. எங்களோடு இருக்கின்ற சிவபெருமானுடைய சிவராத்திரிக்கு வாழ்த்து சொல்லல, ராமநவமிக்கு வாழ்த்து சொல்லல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல. நீங்க சொல்லாதீங்க, நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல. நீங்க சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? ஆனா பொங்கலுக்கு, தை பொங்கலுக்கு என்ன, தை பொங்கலுக்கு 1000 ரூபாய் பணம் அரிசியும் கொடுக்குறீங்க. எங்களுடைய கோயில்ல வர வருமானம் எத்தனை லட்சம் கோடி வருமானம். தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கு தினசரி பழனியில் எடுத்துக்கிட்டா குறைந்தபட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வருமானம். திருச்செந்தூர் எடுத்துட்டா 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வருமானம். ராமநாதசாமி கோயில் எடுத்துக்கிட்டா அதுல வருமானம். நாங்க கேட்கிறது உங்கள்கிட்ட பிச்சை இல்லை. எங்களுடைய கோயில்களில் வருகின்ற வருமானத்தை எங்களுக்கு கொடு. விநாயகர் சதுர்த்தி கொடு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு விநாயகர் ஒவ்வொரு அடியில கொடு, ஒவ்வொரு அடியில கொடு. இப்போ இந்த அறநிலையத்துறை அமைச்சர் இப்ப கூட பழனியில முருகர் மாநாடு நடத்தினார். பரவாயில்ல, இது வரைக்கும் யாரும் நடத்தல, இப்ப நடத்தினீங்க, அதுக்கு சந்தோஷம். ஆனால் ரம்ஜானுக்கு கஞ்சி கொடுக்கறதுக்கு நீங்க அரசாங்கம் பல லட்சம் டன்னு அரிசி கொடுக்குதுங்க. நமக்கு என்ன கொடுக்குறாங்க? எங்கோ இதே மசூதியில வருமானம், இஸ்லாமியர்களுடைய வருமானம் இஸ்லாமியர் எடுத்த போது, கிறிஸ்துவ சர்ச்சு வருமானம் கிறிஸ்துவர் எடுத்த போது, எங்களுடைய மாறி காலி மாறி முடிப்ப எல்லாத்துக்கும் காசு போடுறாங்க. எங்கேயா போகுது? அரசாங்கத்துக்கு எதுக்கையா போகுது? அது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு.
வக்ஃபு வாரின்னு ஒண்ணு. எல்லா பக்கம் ஒரே பிரச்சனை என்னன்னா, வக்ஃபு வாரி சொத்துங்கிறது அவங்களா வக்ஃபு வாரியத்துல சேர்த்திக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கோபிச்செட்டிபாளையம் தாலுக்கா எஸ் கணபதிபாளையம் கிராமத்துல நான் பிறந்த ஊர்ல ஒரு அரசு புறம்போக்குல ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்கா அரசு புறம்போக்குல இருக்கு. பொதுப்பணித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் சொந்தமான இடத்துல இருக்கு. அத வக்ஃபு வாரியத்துக்கு சேர்த்தி அவன் என்ன சொல்றான், வாய்க்கால் புறம்போக்கு அது, அந்த வாய்க்காலே வக்ஃபு வாரியம் சொந்தம்ங்கிறான். தேசிய நெடுஞ்சாலை அதையும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை வக்ஃபு வாரியம்ங்கிறான். தாசில்தார் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. நான் சொன்னேன், ஐயா வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்ங்கிறீங்களா, வாய்க்கால நிறுத்திடுங்க, பில்டிங் கட்டியிருப்ப நீ ரோட்டை நீ பில்டிங் கட்டிரு, உன் இடத்து நீ உன் சர்வே போட்டு வச்சிரு அப்படின்னா. தாசில்தார் சொன்னாரு, இல்ல இல்லைங்க, இந்த வக்ஃபு வாரியத்தில் போடுறது எல்லாமே அவங்க சொந்தமான இடமா, இது நெடுஞ்சாலைத்துறைக்கு அரசாங்க சொத்துங்க அப்படின்னாரு. அப்புறம் தென்னை மரம் இருக்கு, அதை ஏழை விடுங்க அப்படின்னு. நான் இந்த அதிரடிப்படை தலைவராக மட்டுமல்ல, அந்த ஊராட்சியினுடைய 6வது வார்டு உறுப்பினர் என்கின்ற முறையிலே நான் ஒரு கோரிக்கை வச்சேன். இந்த ரோட்டை வக்ஃபு வாரியங்கிறான், தற்காவை எடுத்துரு. ஏன்னா எங்க ரோடு சாலைப்படி அகலப்படுத்துவதாக சொல்லி ஈரோட்டில் இருந்து கோபி வரைக்கும் பல்வேறு கோயில்கள் இடிச்சிட்டாங்க. கோபியிலிருந்து அந்தியூர் போற சாலையில இருக்கிற அரசு புறம்போக்கில் இருக்கிற கோயில் இடிச்சிட்டாங்க. ஆனா அரசு புறம்போக்கில் இருக்கிற தற்காவை இடிக்கிறீங்கன்னா ஏன்? நம்மள்ட்ட ஒற்றுமை இல்லை. ராஜுவோட கைது பண்ணா ஓடி ஒழிஞ்சுக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. நாம எத்தனை நாளைக்கு தாங்க போலீஸ் அரசாங்கம் பயந்துட்டே இருக்கிறது? மேல யாரு ஆட்சிங்கிறோம், நம்ம ஆட்சி நம்ம ஆட்சின்னு சொல்றோம். இன்னைக்கு வக்ஃபு வாரிய சொத்துன்னு போட்டு ஒரு சர்வே நம்பரை போட்டுட்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 200 வீட்டை விற்க முடியாது, வாங்க முடியாது. 500 வீடு வக்ஃபு வாரிய சொத்துங்கிறான், 50 வீடு வக்ஃபு வாரிய சொத்துங்கிறான், தோட்டத்தை வக்ஃபு வாரிய சொத்துங்கிறான். இது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முழுக்க திருவண்ணாமலை, திருச்சி, வேலூர், ஈரோடு எல்லா பக்கம் இந்த பிரச்சனை இருக்கு. அதை அரசாங்கம் ஒரு முறைப்படுத்த வேணும். அவன் பாட்டுக்கு ஒரு சர்வே நம்பரை போட்டு, இந்த திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு சர்வே நம்பரை போட்டா பழைய பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற எந்த வீட்டையும் விற்க முடியாது, வாங்க முடியாது. அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி எல்லா பக்கம் இந்த பிரச்சனை இருக்கு. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டை விற்கலாம், விற்க முடியல. பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கலாம், தோட்டத்தை விற்கலாம், விற்க முடியல. ஏன்னா அது ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகல தான் தெரியுது இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுங்க அப்படிங்கிறான். அந்த ஊர்ல முஸ்லீமே இல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஊர்லயே முஸ்லிம்கள் குடியேறினாங்க. அங்க இந்துக்கள் எழுச்சிவாய் இந்து இருக்கிறான்ல, எழுச்சிவாய் இந்து அவன், நாம கோயில் கட்டுறோம், சாமி கும்பிடுறோம், குலதெய்வ வழிபாடு நடத்துறோம், கெடா வெட்டி சாப்பிடுறோம், பாவ பாய்க்கு ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு மசூதி கட்டிக்குப்பா அப்படின்னு நம்மால எழுச்சிவாய் இருக்கிறான்னு எழுச்சிவாய் ஒரு இடத்த கொடுத்து வீட்டை கட்ட சொல்லி மசூதி கட்ட சொல்லி அவனே என்ன பண்றான், அடுத்து ஒரு சர்வே நம்பரை போட்டு அந்த மேவானியில எந்த இடத்தையும் விற்க முடியல, சவண்டம்பூர்ல விற்க முடியல. பாருங்க, எழுச்சிவாய் இந்து ஆனா நம்ம சகோதர அவனு ஒரு மசூதி கட்டிக்கிட்டு அழகா இருக்குட்டு தொழுகு நடத்திட்டுன்னு விட்டா, அவன் அதே முஸ்லீம் என்ன பண்றான், வக்ஃபு வாரிய சொத்து அப்படின்னு ஒரு 2 சர்வே நம்பரை கண்ணை மூடிட்டு போட்டுட்டு வீட்டை விற்க முடியல. கதறா எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. தாசில்தார் இதை பாக்குறங்க, அதான் பாக்குறங்க, தமிழ்நாடு முதல்வருக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க இருந்து வந்தா தாங்க பண்ண முடியுங்கிறார். இதெல்லாம் எப்படிங்க? ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. அது மட்டுமல்ல, மசூதியில என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் சர்ச்சிலையும் இருக்கு. சர்ச்சில் வரக்கூடிய வருமானம் பாதிரியா இருக்கு, மசூதியில் வர வருமானம் முஸ்லிம்கள்ட்ட. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய வருமானத்துல மத மாற்றங்கள் இப்ப சைலண்டா நடத்திட்டு இருக்கிறான். மத மாற்றம் சைலண்டா மத மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வாங்க. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருந்தது.
தமிழ்நாட்டில் இருந்தது. அப்புறம் அதை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் அரசாங்கம், நீங்க நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன, நாங்க விநாயகருக்கு மட்டும் சேர்றோம் கூட்டம் இல்லை, விநாயகருங்கிற ஒரு 5 நாள் கூட்டம். நாங்க இந்த மண்ணுக்காகவும் மதத்துக்காகவும் உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற போராளிகள். நீங்க எங்களை எந்த வகையிலையும், அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த அரசாங்கம் சொல்றதை கேட்கறாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு தகவலை சொல்லுங்க, இவங்க விநாயகருக்கு மட்டும் வசூல் பண்றது கிடையாது, இந்த மண்ணை காப்பதற்காகவும் மதத்தை காப்பதற்காகவும் உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய போராளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. நீங்க அரசாங்கத்துக்கு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு அரசாங்கமே 1 அடி விநாயகர், 2 அடி விநாயகர், ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விநாயகரை கொடுங்களேன். எங்க கோயில்ல வருமானத்தை தானே நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த அறத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் பாய்க்கு கடை வாடகை கொண்டிருக்கிறாங்க. பாய்க்கு கிறிஸ்தவர்களுக்கு கடை வாடகைக்கு. ஆனா ஒரு மசூதி சுத்தி எப்பவுமே 10 கடை இருக்கும் பாருங்க. எல்லாம் நல்லா பாருங்க. எந்த மசூதிட்டு போனீங்கனாலும் சரி, சர்ச்சிட்டு போனாலும் அது ஒரு வருமானமா கடையெல்லாம் பின்னாடி எல்லாம் கடை கட்டி இருப்பாங்க. ஒரு இந்துக்கு வாடகைக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் ராமநாத சுவாமி கோயில்ல பாய்க்கு வாடகைக்கு கொடுத்து அவன் அந்த வாடகை கொடுக்கலன்னு போர்டு வச்சிருக்கான். திருச்சியில வச்சிருக்கான், மதுரையில வச்சிருக்கான். ஏன் இந்து மதத்தினுடைய ஒவ்வொருத்தனுக்கு வாடகை கொடு, மாற்று மதத்தினரை ஏன் இப்ப அதுல விடுற? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல யார் பக்தியோடு போவான்? நாம தானே போவோம். ஆனா பாயை விட்டீங்கன்னா ரம்ஜான் தொழுகை முடிச்சுட்டு சாயந்தரம் கறி தின்னுட்டு தானே வருவாரு. நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. 6 மணிக்கு சாப்பிட்டு தான் இங்க வருவாங்க. அந்த அன்னைக்கு கடையில் இருக்கிறாரு. அப்ப கறி தின்னுட்டு தான் நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கடைக்கு முன்னாடி பாயில் கூட்டிருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பாய் கறி தின்னுட்டு தான் வர்றாங்க. இந்த கடையெல்லாம் இந்துக்களுக்கு தானே விடணும். நாங்க முஸ்லிம் மசூதியில போய் கடை கேட்டா கொடுக்குறாங்களா? இந்த ஜி சொன்ன மாதிரி பல்லடத்துல சொன்னாங்க, கடை கட்ட சொல்லி ஜியோ போட்டிருக்கிறாங்க. இது எவ்வளவு வெக்கக்கேடா இல்ல? இந்த அறத்துறை அதிகாரிகளுக்கு இதெல்லாம் சொல்லணுங்க, மெசேஜ் அனுப்பணுங்க, நோட்டு போடுங்க. இந்த அறத்துறை அமைச்சர் அவர் ஒரு ஆன்மீகவாதி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்து கோயில்களினுடைய கடைகளை இந்து கோயில்களில் தரவாடைக்கு எதுக்குமே கொடுக்க கூடாது. இந்துக்கு மட்டும் கொடுங்க. எங்க கோயில் வழிபாடு நடத்துவதற்கு எங்களுக்கு தானே உரிமை உண்டு. முஸ்லிம் மசூதியிலேயே சர்ச்சிலேயே ஒரு கடை கொடுங்க எங்களுக்கு. நாங்க வாடகை கரெக்டா கொடுத்துக்கிறோம். கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்ப இந்து கோயில்களினுடைய வருமானம் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வேணும். எவனுக்கு வேணா வாடகை கொடுக்கலாமா? தீவிரவாதி கூட வாடகை கொடுவீங்களா? பயங்கரவாதிகளுக்கு வாடகை கொடுவீங்களா? என்னங்க இது? அதாவது இதெல்லாம் நம்முடைய கோயில்கள்ல நீங்க என்ன வருமானம் வருது, அத்தனை வருமானமும் அந்த காசெல்லாம் எங்க இருக்கு? அரசாங்கத்திட்ட இருக்குதுங்க. அரசாங்கம் என்னத்தை பண்ணுது? அதை பல்வேறு செலவினங்கள் செய்கிறாங்க. ஆனா எந்த மசூதியிலையும் சர்ச்சுகளிலும் வருமானத்தை ஒரு துறையை அமைச்சரை உருவாக்கி முஸ்லிம் அமைச்சர், கிறிஸ்துவ அமைச்சர், அந்த கோயில் அங்க கொடு, இந்த கோயில் அங்க கொடு, வருமானத்தேடு, எல்லாத்தையும் செலவு உண்டு. ஏங்க இப்படி ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சின்னாம்பு வச்சா என்னங்க? அதுலயும் இப்ப எங்க பொதுக்கூட்டம் போடணும், எங்க நிகழ்ச்சி நடத்தினால அனுமதியே கொடுக்கறது இல்லை அதிகாரிகள். தமிழ்நாடு முழுக்க அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கோர்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்து பொதுக்கூட்டம் போட்டா அதுக்கு ஒரு கேஸ். இதெல்லாம் எப்படி? இது தமிழ்நாட்டில் எங்களுக்கு அரசியல் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்து மதத்துக்கு எதிராக எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவங்க கருத்து சொன்னாலும் நாங்கள் அதை எதிர்க்கிறத எங்களுடைய வேலை. அது மோடிஜியாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கின்ற ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இந்து மதத்துக்கு எதிராக எந்த வகையிலும் எந்த கட்சி பேசினாலும் எங்களுக்கு நாங்க உடனே ரோட்டுக்கு வந்துடுவோம். நாங்க அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே கட்சி, காவி கட்சி.
நான் எங்களுக்கு ஒரே கடவுள் சிவபெருமான், ராமன், கிருஷ்ணர், எங்களுக்கு அதுதான் தெரியும். எங்களுக்கு கட்சியெல்லாம் தெரியாது. நீங்க இந்த அமைப்புனா இவங்க இந்த கட்சிக்கு ஆதரவானவர்கள் என்று கருத்து போடாதீங்க, கருத்தவே கூடாது. எங்களுக்கு யாரு இந்துக்களுக்காக குரல் கொடுப்போம், இந்துக்காக வாதாடுவோம் என்று யார் சொன்னாலும் அவர்களை ஆதரிப்போம். இந்து மதத்துக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் அவனை எதிர்ப்போம். இதுதான் எங்க கொள்கை, எங்களுடைய கோட்பாடு. அதனால நாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் சேர்றது இதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் எல்லாரும் பங்கெடுத்துக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும், பாரத தேசத்தை இந்து தான் ஆளணும், அதுதான் நம்முடைய கொள்கை என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக